டிஎன்பிஎஸ்சி அகாடமிக் எலைட் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 3வது கிளாஸ் பார்க்க போகிறோம். இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. முதல் கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியன் ரிவ்யூ பத்திரிகையின் ஆசிரியர் யார்? ஜி.ஏ. நடேசன். இரண்டாவது கொஸ்டின், மாண்டேகு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1917 ஆகஸ்ட் 20. இதை நம்ம ஆகஸ்ட் அறிக்கை அப்படின்னு சொல்லுவோம். தீபாவளி அறிக்கை எப்போ விட்டாங்க அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க. மூணாவது கொஸ்டின், யாரை பின்பற்றியவர்கள் தீவிரவாதிகள் என்று அழைக்கப்பட்டனர்? திலகரை பின்பற்றியவர்கள் தீவிரவாதிகள், கோபாலகிருஷ்ண கோகலை பின்பற்றியவர்கள் மிதவாதிகள். மிதவாத மேதை என்று அழைக்கப்படுவர் யார்? இதை கமெண்ட்ல சொல்லுங்க. நாலாவது கேள்வி, தமிழ்நாட்டு தீவிரவாதிகளின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? சேலம் விஜயராகாச்சாரியார். இவர் தான் தமிழ்நாட்டு தீவிரவாதிகளின் தந்தை. நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டுக்கு இவர் தலைவராக இருந்திருப்பாரு. அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின், தென்னாட்டின் பூனா என்று அழைக்கப்பட்டது எது? தென்னாட்டின் பூனா என்று அழைக்கப்படுவது சேலம். தமிழ்நாட்டு திலகர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? வ.உ.சி. திலகரின் வழக்கரமாக திகழ்ந்தவர் வ.உ.சி. வ.உ.சியின் வழக்கரமாக திகழ்ந்தவர் ஒட்டப்பிடாரம் மாடசாமி சொல்லலாம். அடுத்தது ஏழாவது கொஸ்டின், 1907ஆம் ஆண்டு சூரத் காங்கிரஸ் மாநாட்டிற்கு ஏராளமான தீவிரவாதிகளை யாருடைய அறிவுரையின்படி வ.உ.சி. அழைத்துச் சென்றார்? அரவிந்த கோஷ். அவருடைய அறிவுரைப்படி தான் வ.உ.சி. சூரத் காங்கிரஸ் மாநாட்டுக்கு தீவிரவாதிகள்லாம் அழைச்சிட்டு போயிருப்பாரு. தீவிரவாதிகள் அப்படின்றது தீவிர தேசியவாதிகளை குறிக்கும். அடுத்தது எட்டாவது கேள்வி, தமக்கு எத்தனை அடிபட்ட போதும் திலகரை காக்க வேண்டும் என்று அசையாது நின்ற இந்த சென்னை பிரதிநிதிகளின் வீரத்தன்மையை எண்ணும் போது உடல் புல்லரித்து மிகுந்த மகிழ்ச்சி உண்டாக்கியது என்று கூறியவர் பாரதியார். இந்த கூற்று கொஞ்சம் நல்லா கவனிச்சுங்க, எக்ஸாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது 9வது கேள்வி, கோரல் தொழிற்சாலை வேலைநிறுத்தம் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1908 பிப்ரவரி மார்ச் மாதம் நடந்திருக்கும். வ.உ.சி. சுப்பிரமணிய சிவா இவங்களாம் இந்த வேலைநிறுத்தத்தில் பங்கேற்றிருப்பாங்க. 10வது கேள்வி, கர்சன் வாலி என்ற பிரிட்டிஷ் அதிகாரியை சுட்டு கொன்றவர் யார்? மதன்லால் திங்கரா. இந்தியா விடுதியை சேர்ந்தவர் இவர். இந்தியா விடுதியில் தங்கியிருந்தவர் தான் இந்த மதன்லால் திங்கரா. இவர் தான் கர்சன் வாலி அப்படின்ற பிரிட்டிஷ் அதிகாரியை 1908 சுட்டு கொண்டிருப்பாரு. இந்தியா விடுதி எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து 11வது கேள்வி, 1857 முதலாவது இந்திய சுதந்திர போராட்டம் என்ற நூலை மராட்டியிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? இது வ.வே.சு. ஐயர். 1887 முதலாவது இந்திய சுதந்திர போராட்டம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா வி.டி. சவார்கர். அவர் தான் அந்த புக் எழுதியிருப்பாரு. அடுத்தது 12வது கேள்வி, தியாக பலிக்கு தயாராகுங்கள், பாரத மாதா அழைக்கின்றால், 1857 திரும்புகிறது என்ற துண்டு பிரசுரத்தை பாண்டிச்சேரிக்கு அனுப்பியவர் யார்? வ.வே.சு. ஐயர். வ.வே.சு. ஐயர் தான் பாண்டிச்சேரிக்கு இந்த துண்டு பிரசுரத்தை அனுப்பியிருப்பாரு. பாரத மாதா சங்கம் அப்படின்றத யார் ஆரம்பிச்சிருப்பா அப்படின்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. 1904 அப்படின்னு ஸ்கூல் புக்ல இருக்கும். 1910 ஏப்ரல் 10 அப்படின்னு வெங்கடேசன் புக்ல இருக்கு. அடுத்தது 13வது கேள்வி, தர்மாலயம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? வ.வே.சு. ஐயர். இவர் தான் தர்மாலயத்தை ஏற்படுத்தியிருப்பாரு. வ.வே.சு. ஐயர் தான் சேரன் மாதேவியில ஒரு குருகுலத்தை வச்சு நடத்தியிருப்பாரு. அவரோட பேர் பரத்வாஜ ஆசிரமம். இவரை போலவே நீலகண்ட பிரம்மச்சாரியும் கர்நாடகாவில் உள்ள நந்திமலையில ஒரு ஆசிரமத்தை அமைச்சு 88வது வயதுல இறந்து போயிருப்பாரு. அடுத்து 14வது கேள்வி, வாஞ்சிநாதனுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட கைத்துப்பாக்கியின் பெயர் என்ன? பிரவுனிங் என்ற கைத்துப்பாக்கி. இந்த பயிற்சியை வழங்கியவர் வ.வே.சு. ஐயர். பாண்டிச்சேரியில தான் இந்த பயிற்சியை வாஞ்சிநாதனுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த வாஞ்சிநாதன் அப்படின்றவர் பாரத மாதா சங்கம் அதில் உறுப்பினராக இருப்பார். காளி சிலைக்கு முன்னாடி தன்னுடைய ஆள்காட்டி விரலை அறுத்துக்கிட்டு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. வெள்ளை அதிகாரிகளை கொல்வதுதான் இந்த அமைப்போட நோக்கம். அடுத்தது 15வது கேள்வி, லண்டனில் ஹோம் ரூல் லீக் என்ற அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு 1905. இந்த ஹோம் ரூல் லீக்ல யாரெல்லாம் இருப்பா அப்படின்னா வ.வே.சு. ஐயர் இருப்பாரு. இந்த மதன்லால் திங்கரா இங்கே இருக்கவர் தான். டி.எஸ்.எஸ். ராஜன், எம்.பி.டி. ஆச்சாரியா இவங்கெல்லாம் இந்த இந்திய விடுதல் தங்கியிருப்பாங்க. அதான் ஹோம் ரூல் லீக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.